நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி, சமூக ஆர்வலர் மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநரான டாக்டர் கிரண் பேடி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். டாக்டர் கிரண் பேடி அவர்கள் 1949ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதியான இன்னைக்கு தான் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு நாம பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்தியாவின் மிக சிறந்த மற்றும் துணிச்சலான காவல்துறை அதிகாரிகளில் ஒருவராக கருதப்படும் இவங்க தன்னோட சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் நேர்மையான நிர்வாகத்திற்காக நாடு முழுவதும் அறியப்பட்டிருக்காங்க. அமிர்தசரஸ் அரசு மகளிர் கல்லூரியில் இளங்கலை பட்டமும், டெல்லி பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்பும் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 1993ல டெல்லி IIT நிறுவனத்துல சமூக அறிவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க டாக்டர் கிரண் பேடி அவங்க. இளமையில் சிறந்த டென்னிஸ் வீராங்கனையாக திகழ்ந்த இவங்க ஆசிய மற்றும் தேசிய அளவிலான டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல பல பட்டங்களை வென்றிருக்காங்க. 1972ஆம் ஆண்டு இந்திய காவல் பணியில சேர்ந்து இந்தியாவின் முதல் பெண் அதிகாரி அப்படிங்கிற பெருமையை பெற்று தந்திருக்காங்க. டெல்லியில போக்குவரத்து பிரிவு துணை ஆணையராக பணியாற்றிய போது விதிகளுக்கு புறம்பாக நிறுத்தப்பட்டிருந்த அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியோட காரையே கிரெயின் மூலமா அப்புறப்படுத்த உத்தரவிட்டிருக்காங்க. இதனால இவங்கள மக்கள் அன்போட கிரண் பேடி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிறைகள்ல ஒன்றான டெல்லி திகார் சிறையின் ஐஜியா பணியாற்றிய போது அங்க பல அதிரடி சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. கைதிகளுக்கு கல்வி, யோகா, தியானம், தொழிற்பயிற்சி மற்றும் அவங்களோட குறைகளை கேட்கறதுக்காக புகார் பெட்டி அப்படின்னு ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி சிறையை ஒரு சீர்திருத்த பள்ளியா மாற்றி இருக்கிறாங்க. 2003ஆம் ஆண்டுல ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படையில சிவிலியன் காவல்துறை ஆலோசகராக நியமிக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி டாக்டர் கிரண் பேடி அவங்கதான். 35 ஆண்டுகள் சிறப்பான சேவைக்கு பின் 2007ல காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியகத்தின் இயக்குனர் ஜெனரலாக இருந்தபோது விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறாங்க டாக்டர் கிரண் பேடி அவங்க. போதைப்பொருள் ஒழிப்பு, ஏழை குழந்தைகள் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக, நவஜோதி மற்றும் சிறை கைதிகளின் குடும்ப நலனுக்காக இந்தியா விஷன் அப்படின்னு 2 தொண்டு நிறுவனங்களை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க டாக்டர் கிரண் பேடி அவங்க. 2011ல அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரோட இணைந்து ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கத்துல முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க டாக்டர் கிரண் பேடி அவர்கள். 2015ல பாரதிய ஜனதா கட்சியில இணைந்த இவங்க மே 2016 முதல் பிப்ரவரி 2021 வரை புதுச்சேரியின் 24வது துணைநிலை ஆளுநராக பணியாற்றியிருக்கிறாங்க. இந்த காலத்துல மக்கள் ஆளுநர் என்று அழைக்கப்பட்டு தூய்மை பணி மற்றும் நீர்நிலைகள் மேம்பாட்டுல தீவிர கவனம் செலுத்தியிருக்காங்க டாக்டர் கிரண் பேடி அவர்கள். சிறை சீர்திருத்தங்கள் மற்றும் சிறந்த அரசு சேவைக்காக 1994ல ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படக்கூடிய புகழ்பெற்ற ராமன் மகசேசே விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் ஜனாதிபதியின் வீரதீர பதக்கத்தையும் பெற்றிருக்கிறாங்க டாக்டர் கிரண் பேடி அவர்கள். ஐ டேர், இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள், ஃபியர்லெஸ் கவர்னன்ஸ் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற புத்தகங்களை எழுதியிருக்காங்க டாக்டர் கிரண் பேடி அவர்கள். மிக சிறந்த ஆளுமை பெற்ற டாக்டர் கிரண் பேடி அவர்களுடைய ஏராளமான நல்ல விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அறிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பாலிவுட் திரையுலகத்துல மிகவும் பிரபலமான இந்திய திரைப்பட நடிகை மற்றும் தயாரிப்பாளரான அமிஷா பட்டேல் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்க 1975ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதியான இன்னைக்கு பிறந்திருக்கிறாங்க. அமிஷா பட்டேல் அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 2000 ஆண்டுல வெளியான மாபெரும் வெற்றி திரைப்படமான கஹோ நா பியார் ஹை இந்த படம் மூலமா அறிமுகமாகி தன்னோட முதல் படத்திலேயே ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மும்பையின் கத்தீட்ரல் மற்றும் ஜான் கானன் பள்ளியில படிப்பை முடிச்ச இவங்க மசாசூட்செட்ஸில் உள்ள டப்ஸ் யூனிவர்சிட்டியில பொருளாதாரத்துறையில தங்க பதக்கத்தோட இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க. 2000ல ஹிருதிக் ரோஷனுக்கு ஜோடியாக கஹோ நா பியார் ஹை திரைப்படம் மூலமா அறிமுகமாயிருக்கிறாங்க. இந்த படம் அந்த ஆண்டோட மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சிருக்கு. 2001ல சன்னி தியோலோட இவர் நடிச்ச
கதர் ஏக் பிரேம் கதா திரைப்படம் இந்திய சினிமா வரலாற்றிலேயே மிக முக்கியமான மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இதுல சகினா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சதற்காக பிலிம்பேர் விருது பெற்றிருக்காங்க. 2003ஆம் ஆண்டு தளபதி விஜய் நடித்த புதிய கீதை திரைப்படம் மூலமா தமிழ்ல அறிமுகமாயிருக்கிறாங்க. இதுல ஜோ அப்படிங்கிற முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. நீண்ட இடைவேளைக்கு பிறகு 2023ஆம் ஆண்டுல வெளியான கதர் 2 திரைப்படத்துல மீண்டும் சகினா கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் 600 கோடிக்கும் மேல வசூலிச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். 2011ஆம் ஆண்டுல அமிஷா பட்டேல் புரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. அமிஷா பட்டேல் அவர்கள் விலங்கு நல அமைப்பான பீட்டா உள்ளிட்ட பல்வேறு தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து சமூக விழிப்புணர்வு பணிகள்லையும் ஈடுபட்டு வராங்க அமிஷா பட்டேல் அவர்கள். பாலிவுட் திரையுலகத்துல மிகவும் பிரபலமான இந்திய திரைப்பட நடிகையான அமிஷா பட்டேல் அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னொரு தடவை பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பாலிவுட் திரையுலகத்துல ரொம்ப புகழ்பெற்ற இந்திய திரைப்பட நடிகை மற்றும் முன்னணி ஃபேஷன் ஐகானான சோனம் கபூர் அவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். 1985ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி பிறந்திருக்காங்க. சோனம் கபூர் அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். புகழ்பெற்ற பாலிவுட் நடிகர் அனில் கபூரின் மூத்த மகளான இவங்க தன்னோட தனித்துவமான ஆடை தேர்வுகள் மற்றும் நடிப்பு திறமையால சர்வதேச அளவுல அறியப்பட்டிருக்காங்க. 2005ஆம் ஆண்டு வெளியான பிளாக் திரைப்படத்துல சஞ்சய் லீலா பன்சாலியிடம் உதவி இயக்குனரா பணியாற்றியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2007ல வெளியான சாவரியா திரைப்படத்தின் மூலமா கபூருக்கு ஜோடியா அறிமுகமாயிருக்கிறாங்க. 2013ல தனுஷோட இவர் நடித்த ராஞ்சனா திரைப்படம் இவங்களுக்கு திரைவாழ்வுல மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. 2016ல வெளியான நீரஜா அப்படிங்கிற வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்துல விமான பணிப்பெண் நீரஜா பானோட்டாக நடித்ததற்காக இந்திய அரசின் தேசிய திரைப்பட விருதை வென்றிருக்கிறாங்க. ஐ ஹேட் லவ் ஸ்டோரிஸ், பிரேம் ரத்தன் தன் பாயோ, வீரே தி வெட்டிங் மற்றும் சஞ்சு இந்த படங்கள் எல்லாமே இவங்களோட முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். சர்வதேச ரெட் கார்பெட்டுகள் மற்றும் கான் திரைப்பட விழா போன்ற உலகளாவிய மேடைகள்ல இந்தியாவின் முன்னணி ஆடை நாகரிக பிரதிநிதியா திகழ்ந்திருக்காங்க சோனம் கபூர் அவர்கள். டிலோர் போன்ற சர்வதேச ஆடம்பர பிராண்டுகளின் உலகளாவிய தூதராகவும் செயல்பட்டு வராங்க. 2018ஆம் ஆண்டு தொழிலதிபர் ஆனந்த அகுஜா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆகஸ்ட் 2022ல வாயு கபூர் அகுஜா அப்படிங்கிற முதல் ஆண் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறமா மார்ச் 29, 2026ல சோனம் கபூர் தன்னோட 2வது ஆண் குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. சோனம் கபூர் மற்றும் ஆனந்த் அகுஜா தம்பதியினர் லண்டன்ல விலை உயர்ந்த நாட்டிங் ஹில் பகுதியில சுமார் 270 கோடி மதிப்புல ஒரு சொகுசு மாளிகையை வாங்கியிருக்கிறாங்க. பாலிவுட் திரையுலகின் மிக புகழ்பெற்ற இந்திய திரைப்பட நடிகையான சோனம் கபூர் அவங்கள பத்தி இந்த நாள் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.